மட்டன் பிரியாணி. நான் ஒரு 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் இது குக்கரில் வேக வச்சுக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, திருப்பி மறுபடி வேக வைப்பேன். இப்போதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 1/4% வேகணும்னா குக்கரில் தான் வச்சுக்கணும். நம்ம லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டி 3 மேங்கோ பிக்கல்ஸ் இது சில்லி பவுடர் போட்டிக்கிட்டா இதிலே வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, அப்புறம் கொஞ்சோண்டி கரம் மசாலா லைட்டாக தாங்க, ரொம்பவே இல்லை, திருப்பி போட்டிப்போம் நம்ம. இப்போ வாட்டர் வேக வைக்கிறதுக்காக அவ்வளோதான். இது ஒரு 4 விசில் வந்துச்சுன்னா மறுபடியும் தம் கட்டும்போது மறுபடியும் வேக வைக்கணும். சிக்கன் ஆனால் டைரெக்டாக பண்ணிடலாம். இது மட்டன் கண்டு நம்ம வேகிறது கஷ்டமாக இருக்கும். அரிசி வெந்துடும், இது வேகாது. ஸோ அதனால் நம்ம இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் இது விசில் வச்சிடுறேன். இந்தியா கேட்டில் வந்து ஒரு 1/2 kg பேக்கெட் கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். மெஷர்மெண்ட் தெரியலன்னா 1/2 kgக்கு 1/2 kg இப்படி பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த அலாக்கில் பார்த்திங்கன்னா 5 அலாக்கு வந்துருக்குது. அப்போ தாராளமாக ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா 2 குழந்தைங்க மத்தியானம் நைட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி 1/2 kg வாங்கிக்கோங்க, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வாஷ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதில் வந்து மேத்தி இது, அப்புறம் வந்து இந்த அனாசப்பூ ஏதோ சொல்லுவாங்களே, இது எனக்கு பேர் தெரியல. அதுவும் நம்மக்கிட்ட இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல, மசாலா விற்கும், பிரியாணி மசாலா, அது கூட போட்டுக்கலாம். நீங்கள் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். சொல்லி இவ்வளோலாம் போட மாட்டாங்க. இப்போ வந்து இது ஜாஜிக்காய் பவுடர், ஏன்னா அது நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி இலை. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டி ஆயிலு, எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ரைஸுக்கு ஏற்ற உப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து புதினா லீஃப் போடணும், எடுத்துகிட்டு வரேன். சில்லமன், புதினா லீஃபு, இது எல்லாமே போட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் வாட்ரு போட்டு ஊற வச்சிடலாம். மெயின் மறந்துடுறவங்க இந்த பூ. அப்புறம் வந்து லவங்கம். இங்கே மறந்தால் நீங்கள் அந்த மட்டன் திருப்பி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவீங்களா, அந்த டைமில் போட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் மெயின் டேஸ்ட்டு வந்துங்க சாஜீரா. இப்போ இந்த ரைஸு கொதிக்கும் போது போடணும், அப்புறம் அந்த மட்டன் இதாகும்போது போடணும். நம்ம சாஜீரா தாங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கரெக்டாக. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ரைஸ் குக்கரில் வேக வச்சுடுவேன் கரெக்டான பக்குவத்தில். அதாவது 80% வெந்துடும். அதுக்கப்புறம் மட்டன் மேலே தம் கட்டிடுவேன் நான். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்ச ரைஸு இப்போ நான் ரைஸ் குக்கரில் வச்சுக்கிறேன். இது கரெக்டான பக்குவத்தில் வெந்துடும். ஏன்னா 80% தான் நமக்கு தேவை. அதனால் இந்த வாட்டர் போதும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த வாட்டர் போதும். ஓகே, இது மூடி போட்டுடலாம் ஆன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்காக நான் இந்த ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நம்ம. இப்போ நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஆயில் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் என்னன்னா பாருங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் அப்போ போடலை, லைட்டாக தான் போட்டிருக்கிறேன். அதனால் நம்ம இப்போ போடுறோம். 1/2 kgக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சாஜீரா போட சொன்னால சாஜீரா அதிலே போட்டிருக்கிறேன், இதிலே போடணும். இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு 1 செகண்ட்
கேர்டு, இதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி லீஃபு, அப்புறம் ரைஸ் மேலேயே போடணும் நம்ம கொஞ்சம். இது நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா சும்மா அப்படி லைட்டாக கட் பண்ணி வச்சுடுங்க. போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இது வந்து சவுண்டு, இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஆயிலில். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து ரைஸு தம் கட்டும்போது அதிலே போட்டிக்கணும். இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு சோம்பு கொஞ்சம், ஸ்டாப் చేసి, இது நான் வீட்டில் அரைச்சிக்கிட்டது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் போட்டால் பல்ல தட்டும்ல, அது வேஸ்ட்டாகவும் ஆகும் நமக்கு. அரை ஸ்பூன் ஏலக்காய் கம்பல்சரி போடணும். இதுக்கப்புறம் லெமன் புளியோம், அதாவது இது ஆஃப் லெமன் தான் நான் புளிகிறேன். ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி வச்சது. ஓகே, இதுக்கப்புறம் இதில் தக்காளி நல்லா கலக்கணும். இதில் நம்ம சால்ட்டு போட்டிக்கணும். ஆல்ரெடி நான் கொஞ்சம் தான் போட்டேன் சால்ட்டு, அதனால இப்போ சால்ட்டு போட்டிக்கணும் நம்ம. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் பத்தாது, போட்டிக்கணும். இந்த இதில் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சோண்டி பிரியாணி பவுடர் லைட்டாக ½ ஸ்பூன் கூட இருக்காதுங்க. இது நல்லா இது கலந்து இதுலயே ஆயில் போட்டுடலாம் நம்ம. நல்லா கலந்து வச்சு இப்போ திருப்பி நீங்கள் ஒரு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு ஓகே, காரம் வேணும், நான் காரம் போட்டுக்கிறேன். பீஸ் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். ஸோ சப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, சாரி, இது வந்து ஜாஜிக்காய் பவுடர் லைட்டாக, இது வந்து மேத்தி, இது ட்ரை மேத்தி போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ரைஸில் எல்லாமே போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா, இது லைட்டாக வந்து இந்த மிக்சியில் இருக்கிற தக்காளி இது கடை 1 கிளாஸ் தான் வாட்ரு ஊற்றிருக்கிற. இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா, இது பக்கத்தில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 85% இது வந்து வெந்துச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே தம் கட்டுறதுக்காக தாராளமாக 2 வேளை வந்து வயிறார சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலி வந்து ½ kg இதுக்கு. இப்போ பாதி போட்டி நான் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் ஆனியன் போட்டிருக்கிறேன், மிச்சது வந்து போட்டுடலாம். இப்போ இது மேலே மிச்ச கொத்தமல்லி ப்ளஸ் அந்த புதினா போட்டுடலாம், ஆனியன் கூட போட்டுடலாம்.
இது மேலேயே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கேசரி கலர் அது போட்டுடலாம். 2 மிக்சிங் பண்ணது நான் போடுறேன். இப்போ நெய் போட்டுக்கிறேன் நான். போதும். நான் அதாவது கிட்ட ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். போதும். இப்போ தம் கட்டிடலாம். நம்ம பிரியாணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குது. வாவ், பாருங்கள். இது பார்த்தீங்களா, ரைஸு. இப்போ இது பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆனியன் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி பாருங்கள். ஏசி ஆனியன் தயிர் பச்சடி வேணா சார்பாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதாங்க ஹைதராபாத் ஸ்டைல். Please like and share, subscribe my channel. Thank you.